Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் மல்டி பர்பஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸ் இல்லை எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதில் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது இன்டெப்த் டியூட்டோரியல் நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மெயினாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படி என்னுடைய முகத்தை இப்படி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னுடைய ஸ்கின் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். லைக் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டு நான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி காலையில் மார்னிங் ரொட்டீன் நம்ம பண்ணது. இப்போ நம்ம ப்ரைமர்லேருந்து போய்ப்போம். ஸோ ப்ரைமருக்கு பர்பிள்லேருந்து இந்த ட்ரூ ஜுவல் 24K கோல்ட் ப்ரைமர் இதுதான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பர்டிகுலராக இந்த டைம் ஆஃப் த இயர்க்கு வந்து சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இதுவும் இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேஸ்டு ஜெல் ப்ரைமர் தான். ஸோ கொஞ்சமாக இதை எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டார்க் ஸ்பாட்ஸோடு இருக்குது. ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எதுவும் கிடையாது. இங்கே ஒரு பல்ப் வந்து நல்லா பழுத்து போயிருக்கு. எப்போ வெடிச்சு செதற போகுதுன்னு தெரியலை. அதுக்கு மேலே போன வாரம் இருந்த பல்ப் வந்து அது போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் டார்க் ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் இப்போ வந்து நான் இந்த ப்ரைமர் வந்துட்டு என்னுடைய ஸ்கின்ல நான் அப்படி போட்டுக்கிறேன், என்னுடைய ஃபேஸோட சென்டர் பார்ட்டில். ஸோ எங்கே போர் இருக்கோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர்ஸ் வந்துட்டு ஸ்மூதன் பண்ணி காமிக்கும். போர் ஃபுல்லாலாம் மூடாது. அண்ட் ஒரு பிளரி கேன்வஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓரளவுக்கு தான், ரொம்ப ஃபில்டர் போட்ட மாதிரி பிளர்லாம் ஆகாது. அடுத்தது கலர் கரெக்ஷன் நான் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நான் இந்த வாட்டி பண்ணியே ஆகணும். ஏன்னா ஏகப்பட்ட டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும், நம்ம ஃபவுண்டேஷனோ இல்லை ஏதோ ஒரு பேஸ் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் பர்பிள் கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஷேட் நம்பர் 3. இதுலேருந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன். இந்த ஆரஞ்ச் வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறேன். இதை நான் என்னுடைய கை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய அண்டர் ஏரியாலையும் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ப்ராடக்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறோம். இது வந்து ப்ளூம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதை வந்து எடுத்து நான் என்னுடைய ஆரஞ்சு மேலே ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். ப்ராடக்ட் எதுவும் இல்லை, ஆனால் இது கொஞ்சம் டேம்பாக இருக்குது. அதாவது என்னென்னா தண்ணியில் ஃபுல்லாக நனைச்சிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். புழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, ஆனால் ஈரமாக இருக்கணும். அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் உங்களுடைய ஸ்பஞ்ச். ஸோ இதை ஒரு வாட்டி ரன் பண்ணனா மேலால் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆரஞ்ச் டிண்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் வந்து உறிஞ்சிக்கும். அடுத்தது இந்த ஆரஞ்சை இன்னும் கொஞ்சம் கன்சீல் பண்ண போகிறேன். இது பயங்கரமான டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே கன்சீலர் பேலட்லேருந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஆரஞ்சு மேலே நான் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ கையிலே வச்சு உங்களுக்கு பண்ண பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிந்தட்டிக் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி ப்ரஷ்ஷாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ்க்குலாம் வந்து ஈஸியாக போகும் உங்கள் ப்ரஷ். ஸோ அதனால் நீங்கள் குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்டிலாக நான் என்னுடைய ஆரஞ்சு கரெக்டர் மேலே பேட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் அதே ஸ்பஞ்ச் வச்சு ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் பேலட் ரொம்ப அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு 500 to 700 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் அழகான ஆஃபர் டைம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கலாம். பட் இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட்ஸ்லேயே இருக்கிற அதர் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட்ஸ்லேயே இது வந்து இதனுடைய குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்துட்டு வர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால தான் நான் திருப்பி இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இது ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா இருக்குது இந்த பேலட். உங்களுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆகுற மாதிரியான ஷேட்ஸ் நிறைய இருக்குது. நம்பர் 3 பேலட். ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்குங்க. நார்மல் ஒரிஜினல் பிக்சர்ஸ் பார்த்துட்டு எடுங்க. ஆன்லைன் சைட்ஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் மட்டும் பார்த்துட்டு எடுக்காதீங்க ஷேட்ஸ் வாங்கும்போது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஷேட் கூல் கொக்கோ C390 தானே அது? ஆமாம் 90 தான். ஸோ C390 இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோட இருக்கும். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இதை எடுத்து எங்கெல்லாம் நம்ம வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் கன்சீலர் போடலையோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு க்ளோஸ் மேட்ச் அண்ட் எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சே டைரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன் ஸ்பஞ்ச் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷஸில் நான் பிளெண்ட் பண்ணும்போது கீழே இருக்க லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் மைக்ரோ எக்ஸ்ஃபோலியேட்டும் ஆகும் உங்கள் ஸ்கின். நீங்கள் நிறைய லேயரிங் பண்ணலை அப்படின்னா ஸ்பஞ்ச் ப்ரஷ் வச்சு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டான ப்ரஷ்ஷாக இருந்தாலும்
கீழே இருக்க லேயரிங் வந்து டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு நல்ல ஸ்பஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மோனாக்கு வர கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, அதனால ஒரு கண்ணாடி கிட்ட வச்சுக்கிறேன் நான். எனக்கு கழுத்தில் ப்ராடக்ட் போட பிடிக்காது. இந்த லைன்ஸ்லாம் வந்து போயிட்டு அப்படியே ஒட்டிக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் போட மாட்டேன். ப்ரான்சர் வச்சு செட் பண்ணும்போது நான் லைட்டாக வந்து அந்த இடத்த ப்ரான்ஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம மூஞ்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஷேடில் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சமாக நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் என்னுடைய கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். கன்சீலர் பேலட் எடுத்து அதே ப்ரஷ் கூட எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் லைட்டர் ஷேட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஷேட்ஸ். இப்படி கேவலமான ஆங்கிள்ஸில் காமிக்க முடியாது. இந்த 2 ஷேட்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டையும் நான் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக இப்படி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட ப்ராடக்ட் எடுத்து இந்த வாயை சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு பர்சனலாக இது எல்லாம் ஒரே கலராக இருக்குது, அப்படியே முக்கி எடுத்த மாதிரி இருக்குது ஃபவுண்டேஷனில். ஸோ கொஞ்சமாக அந்த ஒரு பிரைட்னஸ் எலிவேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் ஃப்ரம் மேபிளின். இதனுடைய ஷேட் கேரமல். இதை என்ன பண்ணுறேன்னா, இப்படியே 2 கோடு, மூக்கில் ஒரு கோடு, அது அப்படியே என்னுடைய நெத்திக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சமாக ஐப்ரோஸ்க்கு மேலேயும், கொஞ்சமாக சின்லையும், கொஞ்சமாக கண்ணு மேலேயும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ணு மேலே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மூக்கு, இல்லை இது ஆர்டர்லாம் இல்லை, சும்மா தோணுற இடத்துல நான் பண்ணிகிட்ருக்கேன். சின், அண்டர் ஐ ஏரியா. நான் ரொம்ப வெளியில் இப்படி எடுத்துகிட்டு போகல. உங்கள் முகம் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது, குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹைலைட்டடாக தெரியும், ப்ராடாக தெரியும். எனக்கு அப்படி தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இங்கேயே வச்சுக்கிறேன். கண்ணு எண்ட் ஆகிற இடத்துக்கு வரைக்கும் மட்டும் லைட்டர் ஷேட் கன்சீலர் வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ரொம்ப குயிக்காக நான் என்னுடைய லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். லூஸ் பவுடருக்கு நான் ஸ்டே குவிக்கியோட லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் 6. அதை கொஞ்சமாக கேப்லே இப்படி கொட்டிக்கிறேன். எனக்கு பவுடர் இப்படி தான் அப்ளை பண்ண பிடிக்கும். நான் யூஸ் பண்ண அதே ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு கார்னர் மட்டும் பவுடருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பவுடரை வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸஸ்லாம் இப்படி டேப் பண்ணிக்கிறேன். ஃபோக்கஸ் ஆச்சு அவ்வளோ நேரம், சரிங்க வச்சுக்கலாம். இப்படி எக்ஸஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னுடைய கண்ணுக்கு கீழே ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அந்த பவுடர் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கணும். அந்த மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மூக்கு, நெத்தி, அண்ட் மறக்காமல் இந்த ஐஸோட இன்னர் கார்னர். இப்போ பார்க்க ஒரு மாதிரி கொஞ்சம் பேன் இருக்கும், ஆனால் ட்ரஸ்ட் மீ கொஞ்சம் டைம் எடுக்க இது செட் ஆகிடும். நான் அதே பவுடரே என்னுடைய ஸ்பஞ்சில் மறுபடியும் எடுத்து அண்டர் ஐ ஏரியாவில் கொஞ்சமாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து பேக்கிங் மாதிரி இருக்கும். மூக்குலேயும் கொஞ்சோண்டு, ஏன்னா அங்கெல்லாம் நமக்கு வந்து குவிக்காக ஆயிலி ஆகிடும். இந்த ஏரியா எனக்கு ரொம்ப குவிக்காக ஆயிலி ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிலியாக ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பவுடர் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க தேவையான அளவு உங்கள் ஸ்கின் வந்து குடிச்சிக்கும். தேவையில்லாதது நம்ம டஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஐ மேக்கப் போய்க்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஐ ஷேடோ பேலட்னு போனோனாலே ஒரு 500-600 ருபீஸ் கிட்ட ஆகிடுது கரெக்டாக. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ்லேருந்தே நான் கொஞ்சம் லுக் வந்து உங்களுக்கு என்னுடைய ஐ மேக்கப்பாகவும் பண்ணுறேன். நான் வந்து லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இந்த NYBயோட ரன்வே லிப்ஸ்டிக். என்ன ஷேட் எடுக்கிறேன்னா ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் இருந்தே ஆகணும். ஸோ இதை எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய கையில் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ரோவாட்டியிலேருந்து AE21. இது வந்து ஒரு ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷ். இந்த ப்ரஷில் இந்த லிப்ஸ்டிக் ஷேடை வந்துட்டு இப்படி சேச்சுரேட் பண்ணுறேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் இப்படி போடுறேன். இதுக்கு எனக்கு பிளெண்டிங் ப்ரஷ் விட இந்த மாதிரி ஃப்ளாட் டாப் ப்ரஷ் தான் வந்து பிடிக்கும். எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இது க்ரீம் ப்ராடக்ட் அப்படின்றதுனால பிளெண்டிங் ப்ரஷஸ் வந்துட்டு எனக்கு பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். ஓகே,
ஸோ இந்த வெகாவோட ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ்லேயும் நான் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லோவர் லேஷ் லைனில் ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த ப்ரௌனை. லோவர் லேஷ் லைன் ப்ரௌனுக்கு வந்து நான் நிறைய ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறேன் வேணும்னே, எனக்கு கொஞ்சம் அதே இன்டென்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் பர்பிள்ல இருந்து இந்த 2-in-1 bronzer அண்ட் ஹைலைட்டர் இந்த கிட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் இந்த மாதிரி 2 ஷேட்ஸ் இருக்குது, ஒரு லைட்டர் ஷேட் அண்ட் டார்க்கர் ஷேட், ஷிம்மரி ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரௌன் யூஸ் பண்ணல, அதே ப்ரஷ் வச்சு என்ன கலர் போடலாம், இந்த ப்ரௌனே போடுறேன். இந்த ப்ரௌன் எடுத்து என்னுடைய லிட்ஸில் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் சாஃப்டாக அந்த ப்ரஷ் வச்சே அந்த அவுட்டர் ரிம்மை வந்துட்டு சாஃப்டன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து லைனர் போய்க்க போகிறேன். லைனருக்கு என்னுடைய NYB லிக்விட் லைனர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லிக்விட் லைனர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த லைனர் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சம் அஃபோர்டபுள், லைக் 95 110 அந்த ரேஞ்ச்லேயே தான் இருக்குது. அண்ட் பயங்கர டார்க், ரொம்ப லாங் லாஸ்டிங் அண்ட் அந்த ஒரு நைஸ் மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்குது. இதை வச்சு நான் ஒரு விங் லைனர் வந்து போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விங் போட்டுட்டு மிடில் பார்ட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோவர் லேஷ் லைனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து மஸ்காரா போய்க்க போகிறோம். மஸ்காராக்கு நான் என்னுடைய பர்பிள் வால்யூமைசிங் மஸ்காரா இது யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மஸ்காரா. இது கூடவே லென்த்தனிங்கும் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டுக்கும். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன், ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி லுக்குக்கு நான் லேஷஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால நான் என்னுடைய லேஷஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போவே கம் போட்டு வச்சுட்டேன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்டெப்த் லேஷ் அப்ளிகேஷன் டியூட்டோரியல் என்னுடைய சேனலில் 2-3 இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணுங்கள். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் இந்த NYBயோட Brow-klyn பிரிட்ஜ் ஐப்ரோ வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐப்ரோஸில் இந்த மிடில் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நல்லா ஷேட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூலி வச்சு இந்த ஐப்ரோஸை வந்துட்டு இப்படி ரன் பண்ணுறேன். ஐப்ரோ பென்சிலில் பண்ணும்போது அங்கங்கே க்ளம்பியாக வந்து ப்ராடக்ட் பிடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸில் இருக்க இந்த எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் டஸ்ட் பண்ண போகிறேன். இது மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்லேருந்து ஒரு பவுடர் ப்ரஷ். என்ன கேட்டிங்கன்னா உங்ககிட்ட எப்பயுமே வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் அண்ட் ஒரு லூஸ் பவுடர் இருக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ நான் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு இந்த மேப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் வந்து இன்றைக்கி நான் காமிக்கிறேன். என்னோட புது காம்பேக்ட் எங்கே இதுதான் இருக்குது. ஐ காட் தி அதர் ஒன். ஆனாலும் நம்ம இதை காலி பண்ணிவிடுவோம். இது இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்றதுனால இந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ் வந்து ஒரு டூம்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது கன்சீலர் இந்த மாதிரி பவுடர் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கார்னரில் தான் பவுடர் இருக்குன்றதுனால இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது ப்ளூமில் இருந்து P20 அப்படின்ற ஒரு ப்ரஷ். இது சைடில் தான் ப்ராடக்ட் இல்லாமல் இருக்குது. நாங்கள் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை எடுத்து எங்கெல்லாம் அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கோ அது மேலே நான் போடுறேன். ஸோ இது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க பேக்கே நீங்கள் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். கொஞ்சமாக ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அந்த ஒரு ஃபேஸ்க்கான டெஃபினிஷன் வர்றதுக்கு Quirkyலேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஷேட் பார்த்தீங்கன்னா கோரல் ஷிக் நம்பர் 5. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ளஷ். அகேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பர் பிக்மெண்டட், செமையாக இருக்கும். இது அதே அந்த வெட் அண்ட் வைல்டோட பவுடர் ப்ரஷ் வச்சே நான் எடுத்துக்கிறேன். எடுத்து ஸ்மைல் பண்ணி என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாட்டி நான் மஸ்காரா எடுத்து என்னுடைய நேச்சுரல் லேஷஸையும் ஆர்டிஃபிஷியல் லேஷஸையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் என்னுடைய ஃபேஸ் ஹைலைட்டிங் வந்து பண்ணிக்க போகிறேன் லைட்டாக.
ஸோ என்னுடைய பர்பிள் டியூவல் ஹைலைட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது நம்பர் ஷேட் நம்பர் தெரியல, ஃபுல்லாக அலைஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு போடுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரான்ஸ் ஷேட் இருக்குது அண்ட் ஒரு சில்வர் டோன்ட் லைட் பிங்க் ஷேட் இருக்குது. ஸோ அந்த ப்ரான்ஸ் கலர் தான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக அந்த ப்ரான்ஸ் மேலேயே இந்த பிங்க் ஷேடும் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஸ்பஞ்சோட லோவர் பார்ட் எடுத்துக்கிறேன். அங்கே தான் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நிறைய எடுக்காமல் இருக்குது. அகெயின் நான் ஏன் ஸ்பஞ்ச் வச்சு பண்ணுறேன்னா கீழே இருக்க லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரான்சர் ப்ளஸ் ஹைலைட்டர்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா, அதில் இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணுறேன். அதே ப்ளஷ் போட்ட ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீம் ஹைலைட்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஐ மேக்கப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணும் போல் ஆசையாக இருக்குது. அதனால நான் என்னுடைய லிப்ஸ்டிக் இன்னும் கொஞ்சோண்டு கையில் எடுத்துட்டு அதே ப்ரஷ் வச்சு என்னுடைய லிப்ஸ்டிக்கை வந்துட்டு எடுத்து ட்ரான்சிஷன் ஏரியாவில் இந்த ப்ரௌன் வந்து போடுறேன். இந்த லைட்டர் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதே ஷேடே என்னுடைய ப்ரோ போன்லேயும் போட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். லிப்ஸ் வந்து நான் அவுட்ஃபிட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன். ஏன்னா ஒரு 4-5 கலர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாரிக்கு வந்து பக்காவாக மேட்ச் ஆகணும்னு தோணுது. ஸோ அதனால் அவுட்ஃபிட் மாற்றியாச்சு. ஃபைனல் டச்சஸ், நான் லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட் போய்க்க போகிறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் யூஸ் பண்ணலை, லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலை, அந்த லிப்ஸ்டிக்கே நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்து ரெட் கொடுக்க போகிறேன். NYYயோட லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். இது ஷேட் பார்த்தீங்கன்னா ரெட் பால்கின். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். அங்கே நான் குட்டி ரீல்ஸ், IGTV வீடியோஸ், போஸ்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக நான் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய செகண்ட் சேனல் மேட் பை மோனா இங்கிலீஷ் சேனலும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.